வணக்கம். நான் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பானா பிரபாகரன் வலிவடக்கு. உண்மையிலேயே இங்கே வலிவடக்கு பிரதேசமானது அதாவது இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களில் உண்மையாக 2016ஆம் ஆண்டு இடங்கள் விடுவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய தவறான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முழுமையாக இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட இடத்துல உள்ள மக்கள், அதாவது வெளிநாட்டில் உரியவர்கள்ன்ற காணியை துப்புரவு செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளி மண் வெளியில் போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிரதேசபைக்குரிய ரோட்டில் இராணுவத்தினரால் அடிக்கப்பட்ட பண்ட் மண்ணுகளை அதாவது முன்னாள் தவிசாளர் சுகீர்தன் சொன்னன்னு சொல்லி ஒரு பகுதி ஏற்றி அந்த மண் விடயம் சம்பந்தமாக உடனடியாக பிரதேச செயலகத்துக்கு அறிவித்து பிரதேசபைக்கு அறிவித்து வாகனங்கள் பிடிக்கப்பட்டு போலீஸாரன்னு ஒப்படைக்கப்பட்டு, ஆனால் அந்த வாகனங்கள் போலீஸார் கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யாமல் அந்த வாகனங்களை வழியிலே விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இங்கு இந்த குற்றச் செயல்கள் நடைபெறுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார் என்று உங்களுக்கே விளங்கும். அதாவது இதற்கு முன்னம் வரத்தல விழான் 2022ஆம் ஆண்டு வரத்தல விழான் குளமண் வெட்டி அள்ளப்பட்டு 300 டிப்பருக்கு மேல் அள்ளப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவால் அந்த விசாரணை நடைபெற்று அந்த முன்னாள் தவிசாளரும் அங்கே பிரதேச செயலாளரும் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு ஆளுநர் அவர்களால் நான் ஆளுநரை சந்தித்த போது, தற்போது இருக்கும் ஆளுநரை சந்தித்த போது தான் இந்த வழக்கை சட்டம் அதிபரூடாக இந்த வழக்கை முன்னெடுத்து கொண்டு போக போகிறேன், ஆகியால் கொஞ்ச நாள் பொறுங்க, நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்று வரையும் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மக்களுடைய சொத்து. அதாவது 300 டிப்பர் நான் தடுக்காவிட்டால் இது 1000 டிப்பருக்கு மேலே போயிருக்கும். அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு அடித்து ஜனாதிபதி இந்த கடந்த மாதம், அதாவது 4/6/24 திருப்பி ரிப்ளை கேட்டதுக்கு அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி திருப்பி இது இல்லை என்று பழைய ரிப்போர்ட்டே கொடுப்படுது. ஆளுநர் அலுவலகத்தில் ஒரு நீதியரசர் கொண்ட குழாம்தான் இந்த விசாரணை நடத்தி இவர்கள் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இப்படியான களவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குரிய வேலைகளை இங்கு செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இங்கே இந்த வீடியோ எடுக்கிற இடங்களில் பார்த்தால் இடங்கள் விடுபட்டிருக்கின்றது. தங்களுடைய சொந்த காணிகளை அடைத்து போட்டு அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை. இங்கு இருக்கின்ற மக்கள், விவசாயம் செய்கின்ற விவசாய மக்கள் அனைவரும் இதனால் பெரிய துன்பப்படுகின்றார்கள். இங்கு நீண்ட காலமாக இருந்தவனால் பண்டியின் தொல்லை, அப்படி மற்றது விவசாயம் செய்கின்றன்னு சொன்னால் பயிர்களுக்கு அடிக்கின்ற மருந்து, அதில் இருக்கும் பூச்சிகள் அதில் போய் அந்த பட்டைகளில் ஏறி திரும்பி மீண்டும் வந்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கே மக்கள் பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் இங்கு ஒரு 2 குடும்பங்கள் தங்களுடைய மாடுகளை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருந்த போது அதை பிரதேச செயலாளரும் போலீஸ் அதிகாரியும் தாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இதை செய்வோம் என்று இடைநிறுத்தியிருந்தபடினால் இன்று அந்த விவாதம் நடைபெற்றது. அதில் கலந்துரையாடலில் அவர்கள் எங்களுக்கு தகுந்த ஒரு விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்ன என்று நீ பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையிலேயே இந்த விடுபட்ட இடங்களில் அதாவது இந்த மண்ணுகள் தவறுகளுக்கு முற்றுமுழுதாக போலீசார் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகையால் இதுக்குரியவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் சீர் செய்வதற்கு ஒழுங்குகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம். நான் சிலங்கநாதன் விதுசன், இருக்கிற இடம் மயிலிட்டி. செங்கண்டச்சூரில் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செங்கண்ட ஊரில் ஒரு முதல் பிரச்சனை என்னென்னா பத்தையாலையும் விவசாயம் செய்யலாம் கிடக்கு. இப்போ மற்ற பிரச்சனை அந்த பத்தைக்கு இருந்து வர பண்டியாலையும் பயிர்கள் செய்யலாம் கிடக்கு. அப்போ எங்களுக்கு பண்டியின் பிரச்சனையை நிறுத்த முடியாது, ஆனால் ஒரு மாட்டின் பிரச்சனையை நிறுத்த முடியும்.
கட்டாக்காளி மாடுகள் வந்து பயிர்களை மேய்கிறதும் அதை சுழக்கிறதாலையும் நாங்களும் 7 வருஷமாக அந்த பிரச்சனையை கொண்டு கொண்டிருந்த நாங்கள் அது சம்மேளனங்கள் மற்ற ஜேபிசி பிரதேச செயலகம் போலீஸ் எல்லா இடமும் சென்று கடைசி மட்டும் இதுக்கான தீர்வுகள் தெரியல எங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் போய் ஒரு குடும்பத்தினர்றான் அவர்களோடு கிட்டத்தட்ட 3 விதான பிரிவுக்கு உட்பட்டது. இது 3 விதானமாரும் அதை கதைச்சும் அதுக்கு தீர்வு இல்லை, ஜேபிசியும் கதைச்சு தீர்வு இல்லை, போலீஸாரும் அதுக்கு சுடந்த மாதிரி நாங்கள் மாட்டை பிடிச்சி கொண்டு போனாலும் அதுக்கான தீர்வு இல்லை எங்களுக்கான. அப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை அதுக்கான ஒரு சார்பாட்டம் செய்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தது. அதை குழப்பிப்போம் நம்ம உத்தியோகத்தர்மையார். அதை செய்தால் தங்களுக்கான பிரச்சனைன்ற ரீதியில் அதை குழப்பினபடியாக நாங்கள் ரெண்டாக ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து தற்காலிகமான ஒரு தீர்வை கண்டிருக்கணும். நிரந்தர தீர்வண்டியில் தற்காலிகமான ஒரு தீர்வு பிரதேச செயலகத்தால் கோர்ட்ஸுக்கு விடுறதாக கோர்ட்ஸுக்கு இதுக்கான தீர்வு தங்களால் காண இயலாது. இலங்கை சட்டத்தின்படி அப்படி ஒரு தீர்வு இல்லைன்ற மாதிரியும் மேட்டு நில வயல் நிலங்களுக்கு மட்டுமே மாடுகள் கட்டாக்காளி மாடுகள் மேய்ஞ்சால் அதுக்கான தீர்வு உண்டும் இருக்கின்ற மாதிரியும் மேட்டு நிலங்கள் மற்ற பயிர்கள் மற்ற மரக்கறி பயிர்களுக்கு அதுக்கான தீர்வுகள் சட்டத்தின்படி இல்லை என்றும் கூறுகிறார்கள். அதன்படி அவர்கள் இதுக்கான தீர்வு தங்கள் பிரதேச செயலகமோ இல்லை ஏபிசியோ சம்மேளனமோ விதானையோ போலீஸ் நிலையமோ யாருமே பொறுப்பெடுக்கவில்லை. அது இப்போ கோர்ட்ஸுக்கு பிரதேச செயலகத்தினால் அனுப்பப்படுகின்றது. இனி அது எவ்வளத்துக்கு சாத்தியம்ன்றது தெரியவில்லை. ஆனால் பிரதேச செயலகத்தின் ஊடாகவே அனுப்பப்படுகின்றது. இதுக்கான தீர்வு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதையும் வேண்டுகோளாக விதிக்கின்றோம். நன்றி.